ஏஐ பத்தி நம்ம நெறைய பேசிட்டே இருக்கோம். ஏஐ மூலமா பணம் சம்பாதிப்பது எப்படி? ஜாப் வாங்குறது எப்படி? எஃபோர்ட்ட எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இப்படி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏஐ வந்து கம்பெனிஸ்ல வந்துருச்சு, பிசினஸ்ல வந்துருச்சு, ஸ்கூல்ஸ்ல வந்துருச்சு, காலேஜஸ்ல வந்துருச்சு. ஏஐ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது? எப்படி வீட்டுக்குள்ள இருந்து நம்மளுடைய எஃபர்ட்ட சேவ் பண்றது, நம்மளுடைய டைம சேவ் பண்றது, அதே மாதிரி மணி சம்பாரிக்கிறது. இதானே ரொம்ப முக்கியம். இது வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ள ஏஐ வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் சொல்லப் போறேன். இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ உங்க வீட்ல யாருங்க பிஸியான ஆளு? உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க ஒய்ஃபு, உங்க ஹஸ்பண்டு, இல்ல நீங்க. இப்படி இமேஜின் பண்ணுங்க. நாளைக்கு காலையில உங்க ஃபேமிலியில ஒரு புது மெம்பர். அந்த மெம்பருக்கு தூக்கம் வராது, மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, சேலரி கேட்க மாட்டாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. ஆனா 24 மணி நேரமும் உங்களோட இருப்பாங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க ஒய்ஃபுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன் உங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மெம்பர் இருந்தா ரெட் கார்பெட் போட்டு நம்ம வரவேற்போம் இல்லையா? அந்த மெம்பர் தான் ஏஐ. ஃபேமிலிக்குள்ள ஏஐ இருந்தா என்னெல்லாம் அட்வான்டேஜ், என்னெல்லாம் மேஜிக் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய மக்கள் இன்னமும் ஏஐ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கானது அப்படின்றத நம்புறாங்க. சிலர்லாம் இல்ல படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கானது ஏஐ அப்படின்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இதை வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கானது அப்படின்னு நம்புறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், இவங்க எல்லாத்துக்குமானதாவே இருக்கட்டுமே, ஃபேமிலிக்கானதுல ஏஐ வந்து என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும், என்ன இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க எல்லாமே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க விஷயம் தான், ஏஐ வந்து என்னுடைய ஜாபை தூக்கிரும், ஏஐனா வந்து பயங்கரமானது, டேஞ்சரானது, ஏஐ வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிரும். இதெல்லாம் தான் நம்ம திரும்ப 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 பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே மறந்துருங்க. நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே ஃபேமிலியில இருந்து தான் தொடங்குது. ஸோ இந்த டெக்னாலஜி, இந்த ஏஐ வந்து ஃபேமிலியில என்ன விதமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு, அதே மாதிரி ஒய்ஃப் கம்யூனிட்டிக்கு வந்து தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்றது. அது என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இதுதான் பெரிய பிரச்சனை. காலையில டிஃபன் பண்றதுக்கு நைட்டே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஃபன் பண்ணி முடிச்சாங்கன்னா மத்தியானம் என்ன செய்யறதுன்றதுக்கு அந்த ஒரு ஹாஃப் டே எடுத்துக்குவாங்க. திரும்ப 5 மணிக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்றது, திரும்ப நைட்டு வந்து என்ன டின்னர் பண்றது, இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து வரும். ஆண்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது. ஆண்கள் வந்து என்ன சமைச்சிருக்குன்னு கேட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க பெண்கள் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். அதுக்கு ஏஐ வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும், அதன் மூலமா எப்படி வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, சாயங்காலம் 7 மணி உங்க வீட்டில் உங்க மனைவி வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றாங்க. ஒரு அரை தக்காளி இருக்கு, 2 வெங்காயம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை இருக்கு, கொஞ்சம் கீரை இருக்கு, தோசை மாவு இருக்கு, கோதுமை இருக்கு, வீட்டில் வந்து ரைஸ் இருக்கு. இவ்வளோ இருக்கு. இது எதுவுமே எக்ஸைட்டிங்காக இல்லை பார்க்குறப்ப. ஆனால் வந்து பசிக்குது. குழந்தைங்கலாம் கேட்குறாங்க என்ன டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பொதுவா பெண்களுடைய பிரச்சனை. பெண்கள் எல்லாமே வந்து அறிவாளி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எங்க வீட்லயா இருக்கட்டும், என்னுடைய ஒய்ஃபா இருக்கட்டும், என்னுடைய அம்மாவா இருக்கட்டும், அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுலலாம் அவங்களே அவங்களுக்குள்ளேயே போட்டு அதை வந்து சுத்தி விட்டு அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட அவங்க சொல்றப்ப இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா டேபிளுக்கு டைனிங் டேபிளுக்கு வரப்ப அது வந்து ஒரு மேஜிக்கா வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு குழப்பம் அதிகமாயிடும். அந்த திங்கிங்லயே நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்கிரீடியன்ஸை வச்சுட்டு நம்ம போய் ஏஐ கிட்ட கேட்க போறோம். என்ன கேட்க போறோம் அப்படின்னா, எனக்கிட்ட வந்து 2 வெங்காயம், கீரை, முட்டை, அரை தக்காளி, இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. இதற்கு வந்து எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐட்ட கேட்க போறோம். ஏஐட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு 20 நிமிஷத்துல, 25 நிமிஷத்துல சமைக்கிற மாதிரியான ஃபுட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படி கேட்குறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட்ஸ்ல ஐடியாஸ் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா,
முட்டை இருக்கா, ஒரு எக் தோசா போகலாம், இல்லை டொமேட்டோ ரைஸ் போகலாம், இல்லைனா வந்து ஆம்லேட்டு சப்பாத்தியோட வந்து நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி விதவிதமாக அதுவே வந்து ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே நம்ம அம்மாக்களுக்கு, நம்மளுடைய மனைவிமார்களுக்கு வந்து தெரியும். பட் இது வந்து ரொம்ப வேகமாக அந்த சஜஷனை கொடுக்கும். இதோட கொடுக்காது. இதோட இன்னும் டீப் டைவ் பண்ணும். எப்படி டீப் டைவ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இதோட உங்கள் வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு, இதை ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு 15 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் எத்தனை வகையான உணவுகள் சமைக்கலாம் அப்படின்றத வந்து ஏஏ கொடுத்துரும். இப்போ ப்ராப்ளம் என்னன்றதை பார்ப்போம். நிறைய பேர் வந்து என்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, சரி ஏஐ வந்து இதெல்லாம் கொடுத்துரும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் எப்படி ChatGPT கேட்கறது, இல்லை எப்படி வந்து ஜெமினியில் கேட்கறது, கிளாட்ல கேட்கறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அதாவது எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுதான் ப்ராம்ப்ட். ஐ ஹாவ் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அட் ஹோம். நான் உங்களுக்கு இதை ப்ராம்ப்டாகவே கொடுத்துட்றேன். நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் சொல்கிறது வந்து பிகினர் லெவல் ப்ராம்ப்ட்டு. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய இன்க்ரீடியன்ஸை மட்டும் மாற்றிக்கலாம், நம்பர் ஆஃப் பீப்புள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி 3 ரெசிபி வேணும்னா 3, 5 ரெசிபி வேணும்னா 5, ப்ரிப்ரேஷன் டைம் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும், சின்னதாக வேணும், எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதுவே கொடுத்துரும். இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ ஹாவ் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அட் ஹோம். டொமேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது, ஸ்பினாச் இருக்குது, அண்ட் தென் எக்ஸ் இருக்குது, ரைஸ், வீட்டு, பிரெட் இருக்குது. 4 பேருக்கு குக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு 3 ரெசிபி வேணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரிப்ரேஷன் டைமு கரெக்டாக 10 நிமிஷம் கொடுத்துட்டேன். குக்கிங் டைம் வந்து எனக்கு 15 நிமிஷம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் மிட் லெவலில் கொடுன்னு சொல்லியிருக்கேன். குக்கிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணுன்னாலும் நமக்கு ஏஐ வந்து கொடுத்துரும். நம்ம முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து இந்த சமையல் புத்தகங்கள் வாங்கி வீடுலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை படித்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்தது. யூடியூப்பில் போயிட்டு இதெல்லாமே வந்து கேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடும். அதை தான் நம்ம இங்கே கேட்டிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இதை தாண்டி நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு கேலரிஸ் பர் சர்விங் வந்து இதில் வரும் அப்படின்றத சொல்லுன்னு சொல்லிட்டு ஏஐட்ட கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதற்கு சப்ஸ்டியூட்டாக, இப்போ வந்து எனக்கு வந்து தக்காளி இல்லை, தக்காளிக்கு பதிலாக நான் என்ன போடலாம், கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலைக்கு பதிலாக என்ன போடலாம், அதையுமே எனக்கு சொல்லு அப்படின்றத வந்து நம்ம கேட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கேட்டுட்டோம். இதுதான் வந்து ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருது அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எக் ஃப்ரைட் ரைஸ், ஸ்பினாச் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லுது. கரெக்டாக சொல்லிடுது பாருங்கள். 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ப்ரிப்ரேஷன் டைம் வந்து 10 நிமிஷம், குக்கிங் டைம் வந்து 15 நிமிஷம், டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மீடியம், கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 கேலரிஸ் வந்து பர் சர்விங்கில் வந்து இருக்குன்றத சொல்லிடுது. அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் என்ன தேவை அப்படின்றத வந்து சொல்லிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கப் குக்குடு ரைஸ் இருக்கணும், எக் இருக்கணும், டொமேட்டோ இருக்கணும், ஆனியன் இருக்கணும், சால்ட்டு, பிளாக் பெப்பர் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருது. பேனை சுட வைக்கணும், ஆனியனை வந்து சாப் பண்ணணும், ஆரம்பித்து கடைசி வரை குக் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுற வரை உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பினாச்சுக்கு மேலே எதுவும் இல்லை, வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுது. அதற்கப்புறம் டொமேட்டோ இல்லையா அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொண்டு சொல்லுது. சமைச்சவங்களுக்கும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக குக்கிங்கில் இருக்கவங்களுக்கும் இது யூஸ் ஆகும், புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிபி 2 கொடுத்துருக்கு. எக் டோஸ்ட் இருக்குது. எக் டோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 4 பேர், ப்ரிப்ரேஷன் டைம் 10 நிமிஷம், குக்கிங் டைம் 15 நிமிஷம், டிஃபிகல்ட்டி லெவலு, கேலரிஸ் எல்லாமே கொடுத்துருது. திரும்ப பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருது. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெளிவாக கொடுத்துருது. இப்போ போய் 3வது பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் வீட்டு உப்மா வந்து அது வந்து ரெஃபர் பண்ணுது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பரிமாறலாம், எவ்வளோ பேர் சாப்பிடலாம், ப்ரிப்பரேஷன் டைம் என்ன, குக்கிங் டைம் என்ன, டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, கேலரிஸ் என்ன வந்து இதுக்கு தேவை, அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன,
க்ளோசஸ்ட் இந்தியன் கிச்சன் சப்ஸ்டியூட்ஸ் என்ன. இப்போ வந்து கோதுமை இல்லையா, அந்த இடத்துல வந்து ரவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கீரை இல்லையா, கேபேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொண்டு கொடுத்துருது. இது மட்டும் கிடையாது. இதற்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேரிசன் கொடுக்குது. இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3யுமே கம்பேர் பண்ணி கொடுக்குது. எப்படி கம்பேர் பண்ணி கொடுக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸ் பிளஸ் எக் சொன்னோம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் என்ன, குக்கிங் டைம் என்ன, டிஃபிகல்ட்டி என்ன, கேலரிஸ் பர் சர்விங் என்ன. அதே மாதிரி எக் டோஸ்ட்டுக்கு, அதே மாதிரி உப்மாக்கு, இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி கொடுக்குது. இதையும் தாண்டி குக்கிங் டிப்ஸ், ஹெல்த்தி குக்கிங் டிப்ஸ், அதாவது ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க, 1 அல்லது 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. ஸ்பினாச் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுல தான் வந்து அயன் ஃபைபர் வந்து இருக்கு. ஹோல் வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்க, அது அவைலபிளா இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒயிட் பிரெட்டுக்கு போங்க. அதே மாதிரி கர்டு வந்து யூஸ் பண்ணுங்க, அது வந்து ப்ரோபயாட்டிக் இருக்கு, மீலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதையுமே நமக்கு வந்து சொல்லுது. ஓகே, இப்போ இதுல உங்க சில பேருக்கு இதுல என்ன மேஜிக் அப்படின்னு கூட கேட்கலாம். சில பேர் வந்து எக்ஸைட்டுமே ஆயிருப்பீங்க. என்ன மேஜிக் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் உங்களுடைய அம்மா கிட்டேயோ, ஒய்ஃப் கிட்டேயோ, இல்லை உங்களுடைய சிஸ்டர் கிட்டேயோ, இல்லை உங்க டாட்டர் கிட்டேயோ சும்மா கேட்டு பாருங்க. இந்த கொஷினை அவங்க சமைக்கிறதுக்கு உண்மையில கன்ஃபியூஸ் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா, இந்த ஏஐ வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத தயவு செய்து கேட்டு பாருங்க. இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நம்ம வந்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு 30 செகண்ட்ஸில் ஏஐ வந்து கொடுத்துருது. அதுதான் ப்ராக்டிக்கல் ஏஐ. அப்படி தான் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் கிச்சனில் தயவு செய்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏஐ எல்லா இடத்துலையும் வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம், கிச்சன்லேயும் வந்துருச்சு. இப்போ ஒரு சூப்பர் ப்ராம்ப்ட் போடுவோம். அதாவது ஒரு லெவல் வந்து ஹையராக போவோம். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து பிபி இருக்குது, இல்லை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்கல. இப்போ ஏஐ வந்து இந்த ரெசிபியை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குமா? அதுதான் கேள்வி. கண்டிப்பாக கொடுக்கும். ஏஐயால் முடியாது எதுவுமே கிடையாது. அதற்கான ப்ராம்ப்ட் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஹோம் செஃப். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆக்ட்னு சொல்கிறேன் இல்லையா, இதை தான் வந்து நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங்கில் சொல்லி கொடுப்போம். ப்ராம்ப்டிங் தான் வேர்ல்டில் எல்லாமே, ஏஐல எல்லாமே. அந்த ப்ராம்ப்டிங்கில் இது பேர் வந்து ரோல் ப்ராம்ப்டிங். அதாவது ஏஐயை வந்து நீ உன்னை டாக்டராக நினச்சிக்கோ, உன்னை வந்து செஃப்பாக நினச்சிக்கோ, உன்னை வந்து ஒரு டயட்டீஷியனாக நினச்சிக்கோ அப்படின்னு ஏஐக்கு நம்ம ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த சூப்பர் ப்ராம்ப்டில் ஏஐக்கு ரோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். என்ன ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்குறோன்னா, எத்தனை அடல்ட் இருக்காங்க வீட்டில், எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, டயட்ரி ப்ரிஃபரன்ஸ் என்ன, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, அலர்ஜிஸ் எதுக்காவது இருக்காம, தக்காளிக்கு அலர்ஜிஸ் இருக்கு, ஹெல்த் கண்டிஷன், ஆமாம் சுகரு, டைப் 2 இருக்கு, ப்ரிப்பரேஷன் டைம் இது, குக்கிங் டைம் இது, டிஃபிகல்ட்டி லெவல் இது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து, அதே மாதிரி பர் சர்விங் வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்துரும்ன்றதை சொல்லு அப்படின்னு தெளிவாக ஏஐ கிட்ட நம்ம கேட்டோம். இப்போ ஏஐ வந்து அதனுடைய மேஜிக்கை பண்ணும். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி 1 வந்து கொடுக்குது. ஸ்பினாச் எக் புர்ஜி கொடுக்குது வித் ஹோல் வீட் டோஸ்ட்டு. க்ளீனாக கொடுத்துருது, எத்தனை பேர் சாப்பிட்லான்னு. அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் டைமு, குக்கிங் டைமு, டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே கொடுத்துருது. கேலரியும் வந்து கொடுத்துருது. அடல்ட்டுக்கு எவ்வளோ கேலரிஸ் போகும், சைல்டு அவங்களோட இன்டேக்கை பொறுத்து எவ்வளோ கேலரிஸ் போகும், இன்க்ரீடியன்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஏன் வந்து இது டயபெட்டிஸ் 2க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெசிபி ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபியில் ப்ரோட்டீன் வந்து ஹையாக இருக்குது. ஃபைபருக்கு வந்து ஸ்பினாச் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹோல் வீட் பிரெட் இருக்கு இல்லையா, அது வந்து லோயர் கிளைகமிக் இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி ஹோல் வீட் பிரெட் வந்து ஒயிட் பிரெட்டை விட ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். இது எல்லாத்தையுமே, அதாவது ஹெல்த்துக்கு, கட்ஸுக்கு வந்து நல்லது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருது. இதே தான் ரெசிபி 2லையும் ரிப்பீட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் டைமு, குக்கிங் டைமு, டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ ரெசிபி 3 போனீங்கன்னா இதே தான். அது என்னன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருச்சு. கேப்சர் பண்ணிட்டு கரெக்டாக ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்று மாறி மாறி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீட்டாக கொடுக்குது. ஓகே, இது மட்டும் தான் கொடுக்குதா அப்படின்னா இல்லை, இதுக்கு மேலேயும் நிறையா கொடுக்குது. அதையும் பார்த்துருவோம். ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த ப்ராம்ப்டை மட்டும் போடுங்க சாட் ஜிபிடியில் போயிட்டு. நான் திரும்பவும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ப்ராம்ப்ட் வந்து டைப் அடித்தாதான் உங்களுக்கு டைம் ஆகும். வாய்ஸ் ப்ராம்ப்ட் கொடுங்க. ஏன் டைப் அடித்தா டைம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் அடிக்கிறப்ப ஒரு நிமிஷத்துக்கு உங்களால் 25லேருந்து 40 வார்த்தைகள் தான் உங்களால் டைப் அடிக்க முடியும். அதே வாய்ஸில் கொடுத்தீங்கன்னா 120லேருந்து 150 வார்த்தைகள் வந்து கொடுக்கலாம். பெஸ்ட் ப்ராக்டிஸு. ஏஐ யூஸ் பண்ணுறவங்க டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங்கை விட்டுட்டு வாய்ஸ் ப்ராம்ப்டிங்க்கு வந்து மாறிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்டில் நியூட்ரிஷன் சம்மரியும் கொடுத்துருது. 3 விதமான ரெசிபி, அதனுடைய புரோட்டீன் வந்து ஹையில் இருக்கா, மீடியமில் இருக்கா, லோவில் இருக்கா, அதனுடைய ஃபைபரும் ஹை, மீடியம், லோவில் இருக்கா, இது வந்து டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, கேலரிஸ் என்ன, எல்லாத்தையுமே கொடுத்துருது. இப்போ அதை தாண்டி இப்போ என்னென்ன பொருட்கள் செலவாயிருக்குன்றது அதுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? தெரிஞ்சதுனால என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு நீங்கள் ஷாப்பிங் போகிறப்ப என்ன வாங்கணுன்றதையும் வந்து ஏஐ கொடுத்துருது. அப்போ நம்ம மூளை வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க போது எந்த ஒரு படபடப்பும் இல்லை. அது இல்லையே இது இல்லையே அப்படின்றது. நாம் வந்து பீயிங் அ மேல் நம்ம நிறைய ஆஃபீஸ் போவோம், நிறைய வெளியிடங்களுக்கு போவோம். ஆனால் ஒரு 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 விமனாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அவங்க என்ன தான் ஆஃபீஸ் போனாலும் எங்கே தான் போனாலும் அவங்களுடைய மைண்டு வந்து என்ன போய் குக் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த ஏஐ வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக கொடுக்குது. என்ன வாங்கணும் அப்படின்றது. 2 bunches ஆஃப் ஸ்பினாச் வாங்கணும். டொமேட்டோஸ் வந்து வாங்கணுமா வேணாமா, ஏன்னா வந்து ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குது, ஏன்னா நம்ம கூட மறந்துடுவோம், அது ஞாபகம் வச்சுக்குது. அதே மாதிரி எல்லாமே கொடுக்குது பாருங்கள். க்ரீன் பீன்ஸு, கறி லீவ்ஸு, ஜிஞ்சரு, கார்லிக்கு. இப்போ ப்ரோட்டீன் ரிலேட்டடாக போகிறோன்னா முட்டை வாங்கி ஆகணும், சிக்கன் பிரெஸ்ட் வாங்கி ஆகணும். அதே கிரெயின்ஸ் போகிறோம் அப்படின்னா வந்து ஹோல் வீட் வாங்கணும், ப்ரௌன் ரைஸ் வாங்கணும். ப்ரெட்டு போனோன்னா அதே மாதிரி ஹோல் வீட் ப்ரெட்டு தான் வாங்கணும். லோ ஃபேட் கர்டு வாங்கணும், லோ ஃபேட் மில்க் வாங்கணும். இப்படி எல்லாத்தையுமே சொல்லி அதோட டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லியாக என்ன தேவை, ஓட்ஸ் தேவை, மிக்ஸ்டு லெண்டில்ஸ் தேவை, அதையுமே உங்களுக்கு சியா சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுது. உங்கள் கூடயே ஒரு ஏஐ இருக்கிறது, ஒரு டாக்டர் இருக்க மாதிரி, ஒரு டயட்டீஷியன் இருக்க மாதிரி, ஒரு பியூட்டிஷியன் இருக்க மாதிரி ஏஐ வந்து ஒரு மல்டி ரோல், ஒரு வர்சடைல் பர்சனாலிட்டியாக உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகே, இதோட முடியல, இன்னமும் நிறையா இருக்குது. ஒரே ஒரு ப்ராம்ப்ட் எவ்வளோ வேலை பண்ணுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியம்னு. இதெல்லாம் சொன்னிச்சா, இப்போ வந்து டைப் 2 டயபெட்டிஸ் ஒருத்தர் வீட்டில் இருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அவருக்கான அட்வைஸுமே கொடுக்குது. என்ன அட்வைஸ் கொடுக்குதுன்னா, புரோட்டீனை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கார்பு சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க. அதே மாதிரி ரிஃபைன்டு ஃபுட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோல் வீட்டை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்க. ரைஸ் போர்ஷனை வந்து லிமிட் பண்ணுங்க. அதே மாதிரி ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதோட வெஜிடபிள்ஸோ இல்லை கீரை இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகரி ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வாக் போங்க. அதுதான் வந்து பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குன்ற ரெக்கமெண்டேஷன் கொண்டு கொடுக்குது. திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்டையும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். அந்த ஒரே ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா என்னென்ன சொல்லுது பாருங்கள். சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறது, ஒருத்தருக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிடுது, எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், என்ன ஃபைபர் வேணும், என்ன கலரிஸ் சர்வ் பண்ண போகுது, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பொருட்களை நாளைக்கு என்ன மிஸ் ஆன பொருட்களை என்ன வாங்கணும், சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன, பிபி பேஷண்ட்டுக்கு என்ன. ஒரு ப்ராம்ப்ட் எவ்வளோ பெரிய மேஜிக்கை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஏஐ வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏஐ வந்து ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுறதுன்னு கிடையவே கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் என்டையர் கிச்சனுக்கான பிளானை கொடுக்குது. அதுவே ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிரியேட் பண்ணும். நிறைய மக்கள் வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மீல் ஐடியாஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு, இந்த கிராசரி லிஸ்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்கு. நல்லா பாருங்கள், எங்கேயுமே ஏஐ வந்து உங்களுடைய ரெசிபியை ரீப்ளேஸ் பண்ணலை, உங்களுடைய குக்கிங் ஸ்கில்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. அது சிம்பிளாக வந்து உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலில் கொண்டு வந்து வைக்குது. அதுதான் ஏஐ பண்ணுற மேஜிக். எப்பயாவது என்னுடைய அம்மாவோ இல்லை என்னுடைய ஒய்ஃபோ என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்ப, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்படியே போய் சமைக்க வேண்டியதானே, இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குன்னுலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட அது பேசுகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது அதில் வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க, அதாவது சமைக்கிறது வந்து இங்கே வந்து கஷ்டம் கிடையவே கிடையாது.
என்ன சமைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெசிஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விறுவிறுன்னு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து உங்களுக்காக சாப்பிட போறதில்ல, உங்களுக்காக சமைக்க போறதில்ல. ஆனா உங்களுடைய அந்த டெசிஷன் ஃபேட்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 15 நிமிஷம் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதாவது என்ன சமைக்கணும், என்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, என்ன நாளைக்கு வாங்கணும், எதெல்லாம் ஹெல்த்தி மீலு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்குன்னு இந்த மாதிரி திங்க் பண்ற அந்த 15-20 நிமிஷம் மிச்சமாச்சுன்னா உங்க லைஃப்ல என்ன மேஜிக் நடக்கும், ஃபினான்ஷியலி என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். அந்த பவர் ஆஃப் 15 மினிட்ஸ்னே வச்சுக்குவோம். 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 105 நிமிடங்கள். ஒரு வாரத்துக்கு 105 நிமிடங்கள் அப்படின்னா மாசத்துக்கு சராசரியா வந்து ஒரு 7.5 மணி நேரம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மணி நேரத்துக்கு மேல வந்து நமக்கு வரும். இது வந்து சேவ் ஆகுது. ஓகே. அப்படின்னு பார்த்தா 90 மணி நேரம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 நாள் கிடைக்குது. ஒரு பெண்மணி வீட்ல 15 நிமிஷம் சேவ் பண்றாங்க, 20 நிமிஷம் சேவ் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அதன் மூலமா எப்படி இன்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதை வாட்ஸ்அப்ல விற்கலாம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க வந்து விற்கலாம். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போடலாம். அதுல இருந்து இன்கம் வரும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ரீல் போடுறதுக்கு 15 நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். 15 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டெய்லியுமே ஒரு ரீல் போடலாம் குக்கிங் ரிலேட்டடா. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு குக்கிங் தெரியாது. ஏஐ என்னதான் குக்கிங் சொல்லி கொடுத்தாலும், இல்லை ஏஐ மூலமா நீங்க அதை குக்கிங்கை தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவலா நிறைய மனிதர்களுக்கு போகணும்னா அப்ப நீங்க வந்து அதை வந்து ஒரு ரெசிபியா ஆன்லைன்ல ஒவ்வொரு வாரம் போடலாம், இல்ல டெய்லி போடணும்னாலும் போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸோட இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு பிரபலமாக ஆரம்பிப்பீங்க. அஃபிலியேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ கிச்சன் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ரெசிபி புக்ஸ் வந்து நீங்க செல் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிச்சு, அதை நீங்க உங்களோட வச்சிருக்கீங்க. மற்றவங்களுக்கும் பரவட்டும், நீங்க பெற்ற இன்பம் வந்து எல்லாமே மற்றவங்களுமே அனுபவிக்கட்டும், அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம். நீங்க லாங் வீடியோ போடணும் தானே நிறைய டைம் ஆகும். ஷார்ட் போடுறதுக்கு 15 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் வந்து இதான் குக்கிங் தான் நம்ம பேசணுமா, ஏஐல வந்து ப்ராம்ப்டிங் கற்றுக்கலாம். டெய்லியுமே வந்து ஒரு டிசைனிங்க்கு, ரைட்டிங்க்கு எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணுறது அப்படின்றத ப்ராம்ப்டிங்கை கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹோம் பேஸ்டு ஒரு பிஸ்னஸை வந்து செட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஏஐ மூலமா கிச்சன்ல சேமிக்கிற இந்த 15 நிமிஷம் வந்து நிறைய மேஜிக்கை பண்ணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, லக்ஷ்மின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு எங்களுடைய இந்த லேர்ன் ஏஐ இன் 2 டேஸ்ல லைவ் செஷன் வந்து பண்ணினோம். நிறைய ப்ராம்ப்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணினோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை டிஸ்கஸ் பண்றப்ப அதை வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாங்க. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து இந்த மேஜிக் வந்து சாத்தியமாயிருக்கு. அதாவது இந்த ப்ராம்ப்டை போட்டு என்ன சமைக்கணும்னு ஒரு குழப்பத்தில் இருக்கப்ப இந்த ப்ராம்ப்டை போட்டு ஒரே நிமிஷத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தேவை, லஞ்சுக்கு என்ன தேவை, டின்னருக்கு என்ன தேவை, கிராசரி லிஸ்ட் என்ன, நியூட்ரிஷன் அட்வைஸ் என்ன, எல்லாத்தையுமே ஒரு 15 நிமிஷத்தில் எடுத்திருக்காங்க. அந்த 15 நிமிஷம் வந்து அவங்களுக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. அந்த 15 நிமிஷத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் போய் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குக்கிங் டிப்பு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, கேன்வா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாட்ஜிபிடியில இருந்து கான்டென்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாசத்துல வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000+ ஃபாலோயர்ஸ் வந்து இன்ஸ்டால வந்து இதன் மூலமா கிடைச்சிருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க போனாங்கன்னா இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு கண்டிப்பா அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து உருவாகும். இது ஏஐனால மட்டும்தான் சாத்தியமாச்சு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்க்கிங் மதருமே அப்படிதான். அவங்க வந்து வீக்லி மீல்ஸை பிளான் பண்ணுறது, ஷாப்பிங் லிஸ்ட் பிளான் பண்ணுறது, அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இதை எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏஐ வச்சு. அதை தாண்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க ஏஐ மூலமாக. ப்ராம்ப்டிங் வந்து இப்போ அப்டேட் ஆகியிருக்காங்க. கேன்வா படிச்சிருக்காங்க, காமா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இதுவரை அவங்களுக்கு கிடைக்காத ஒரு டைம் இப்போ கிடைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வர்றதுனால அதை கரெக்டாக இன்னொரு விஷயத்துல யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி அதில் வந்து பெனிஃபிட் பார்க்குறாங்க. ஏஐ வந்து நாம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்பீடு தான் ஏஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து டெசிஷன் சப்போர்ட்டுமே ஏஐ வந்து நமக்கு வந்து பக்காவா பண்ணும். அதைத்தான் இப்போ நீங்க வந்து லைவா பார்த்தீங்க. ஸோ இனிமேல் யாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏஐ எனக்கு குக் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏஐ வந்து உங்களுக்கு 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் டெய்லி சேமிச்சு கொடுக்கும். அதை வந்து
அந்த 15 நிமிஷம் அரை மணி நேரத்தை எப்படி உங்க ஃபியூச்சருக்கு வந்து அதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஏன்னா டைம் சேவ்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டட். சில நேரங்கள்ல 15 நிமிஷம் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கும். ஓகேங்க, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், 15 நிமிஷத்துல அப்படி என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் அதுக்கு பதிலும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, சிலர் வந்து இதுல நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. என்னடா 15 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கிறோம் நம்மளுடைய பிரெயினை வந்து நாம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம எதை நம்புறோமோ, நாம எதை பேசுறோமோ அதைத்தான் நம்மளுடைய பிரெயின் வந்து ஃபாலோ பண்ணும். அதை வந்து என்ன பண்ணும்னா அப்படியே ரிசீவ் பண்ணும், பிலீவ் பண்ணும். அதையே வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம பிரெயின். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லிமிட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எம்பவரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு 2 இருக்கு. லிமிட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்னால் 15 நிமிஷத்துல இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த 15 நிமிஷத்துல நான் என்ன பண்ணிட போறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா இப்படின்னு நினைக்கிறது லிமிட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 15 நிமிஷம் கிடைக்குதா, அப்ப இதுல நான் என்னால் படிக்க முடியும், இதை என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இதை என்னால் வந்து சக்சஸ் பண்ண முடியும் நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் எம்பவரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த எம்பவரிங் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய டிரான்சிஷனை வந்து நீங்க வந்து உண்டு பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்களே வச்சுக்காதீங்க. உங்களுடைய அம்மாக்கோ, ஒய்ஃபுக்கோ, சிஸ்டருக்கோ, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஏஐ யூஸ் பண்ணட்டும். அவங்களுடைய கிச்சன்ல வந்து அவங்க வந்து டைமை சேவ் பண்ணட்டும். அவங்களா ஃபினான்ஷியலா அவங்க ஒரு பெனிஃபிட் வந்து அடையட்டும். என்னுடைய லேர்ன் ஏஐ இன் 2 days கோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் நான் வந்து உங்களுக்கு 100 daysக்கான சேலஞ்சு ப்ளஸ் 2 நாளில் ஏஐ எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றத லைவ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். promptec.ai டூல் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் ஃப்ரீயாக கொடுப்பேன். எல்லாமே லைஃப் டைம் ஆக்சஸ். என்னுடைய கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் மெம்பர் ஆயிருவீங்க. ஏன்னா ஏஐன்றது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நாங்களும் உங்களுக்கு லெசன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அல்லது கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.